ஆங்காரம் அவனின்று தளித்திட ஒரு மணி. சரி போவோம் மாட்டா கணக்கு கதைக்கு நம்ம போவோம்மா மாட்டா நான் வழியில சமாளிப்பேன் இல்லை ஆனால் குருவை விட்டு விஷயம் போக மாட்டேன் அது உங்களுக்கு தெரியாது தலைமுடியும் வளர்த்தது தானே ஓ சரியான மேலைக்கு வைக்க கிடக்கு கொஞ்சம் இல்லை கோவை சரணம் சோத்து போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசிலி. நீங்கள் அதை தூக்கி காட்டுங்க. இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காணி ஒன்றுக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதாவது தினம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கு அப்புறம் வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து கடையில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வேண்டுற நாங்கள் விறகுகள் எல்லாமே வந்து அப்போ இன்றைய தினம் அப்போ தெரியும் தானே கொஞ்சம் பனை வழியை எல்லாம் கொஞ்சம் ஓலையல் விறகுகள் கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்குது. அப்போ இன்றைய தினம் நான் போய் பார்த்தோன்னே அப்போ அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்குண்டாலும் சமாளிக்கலாம் போல கிடக்கா நீங்கள் காசு கொடுத்து நாங்கள் விறகு வேண்டுற பக்கத்தில் இருக்கிற காணி ஒன்றுக்கு நாங்கள் போய் விறகு எடுப்ப மாட்ட மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கு வந்து அம்மா என்ன சொன்ன வேண்ட நோமலாக்கா கேட்போமே. ஆரம்பத்திலேயே நாங்கள் கூடுதலாக பக்கத்தில் இருக்கிற காணிகளில் தான் பாலைகள் மட்டைகள் கொக்காரிகள் என்று சொல்லி நாங்கள் கூடுதலாக பாவித்தது அந்த விறகு தான். காணிக்காரன் என்ன சொந்தமே இல்லை இல்லாதபடியா அந்த காணிகள் வீடியோ பார்த்துட்டு வாங்க காணிக்கார் சரியோ. நீங்க சொல்லுங்க. ஒரு காணியாண்டில தானே எப்படியே இருக்கிற காணிகளுக்குள்ள போய் எடுக்கிறேன் நாங்கள். அப்போ அது ஒரு தடை இல்லை எங்கே போய் அப்படியே எடுத்துக்கொண்டு வரணும். தடை இல்லையண்டாக்க தேசிக்காயிலும் பரவாயில்ல கொஞ்சம் கோயில் வழியை ஒட்டி கடை போடாக்கன்னு உங்களுக்கே தெரியும் பொறுக்க போறதுக்கு என்ன பிடிச்சது இல்லை. நான் வந்து ஒரு ஐயர் கட்டப்பெல்லாம் வந்து நான் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா சிலங்களில் நாங்கள் ஒரு காணியை நோக்கி இல்லை போகிறோம். அங்கே சிலங்களில் பேய் நிற்கலாம் சில மிருகங்கள் நிற்கலாம். அப்போ இங்கே இந்த கெட்டப்பை பார்த்தோன்னா அது வந்து டக்குன்னு பயந்து போடும். அதுதான் இப்பயே முனிவேசப்படுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் போகிறோம்னு சொல்லி நோம்பலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குரு ஒரு ஆள் வந்திருக்கிறேன். நான் வந்து சிசியன் ஒரு நோம்பலாக நீங்களுக்கு அந்த குருவம் இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க மாட்டேன் தெரியுமே. சொன்னேன் வந்து நின்றுங்கோ. நான் ஜீன்ஸ் போடவில்லை அதில் சரத்து இருந்தது. இவர் தான் என்ற குரு. அப்போ இவரை வந்து என்ன தேவைக்கென்று சொன்னால் நாங்கள் கூப்பிடாமலே அவர் கொஞ்சம் வர்றது கூட. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிட்டுது. ஆனால் தசிங்குட்டி தான் சொன்னவர் என்ன பிரச்சனை வந்தால் நான் இங்கே கத்தியோட நிற்கிறேன். கத்தியை தூக்காடுங்க தசன். யார் வந்தாலும் ஒரு வட்டு தானா அப்போ உங்களால் என்ன மாதிரி குரு நாங்கள் வளர்க்குற பயணங்கள் ஓகே பிரச்சனை இல்லை. பம்பல் பூஜை எல்லாம் இப்போ வராது. நாங்கள் இங்கே வந்துடும். நாங்கள் 6 மணிக்கு இந்த கெட்டப்பில் எப்படி இருக்குது கெட்டப் கிடக்கு பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க அக்கா வந்து தலைகள் ஆடுறீங்களாடா எந்த மாதிரி தான் இருக்க போதுன்னு. சரி இப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம். சரி அந்த நாங்கள் இப்போ கணக்க கழிச்சு கொள்ளாமல் 6 மணிக்கு கண்டாரு நாங்கள் போயிட்டு ஓ இப்படி தானே. இப்போ நாங்கள் என்ன விஷயமே தான் கொஞ்சம் நாங்கள் பம்பலாக கதைக்கிறதும் ஒன்று தான். மற்றது வந்து உண்மையை வந்து நான் வெளிப்படுத்துவேன். மற்ற சும்மா நோமலாக வந்து கதைச்சிட்டு இந்த பொய்யா நான் கதைச்சிட்டு போக மாட்டேன். சரி தானே. அப்போ 6 மணி பிறகு அவருக்கு வந்து ஒப்பீஸுக்கு போகணும். அதாவது வந்து நார்மலாக வயசு ஒரு கொஞ்சம் தாண்டினா தெரியும் தானே ஒரு சில பேர்கிட்ட வந்து நல்ல பழக்க வழக்கங்களுக்கு போகிறதுக்கு 6 மணி பிறகு அது டைம் கிடைக்காதுன்ற வந்து குறிப்பாக சொல்கிறாரு. வேலை செய்கிற ஆஃபீஸில் மேனேஜர் பேச என்ன செய்ய ஓ என்ன தவறாலும் எடுத்து போயிடும் தவறனைக்கு போடுறது தானே. அப்போ அதனால் வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ள இல்லாது எங்கள்கிட்ட சனலுக்கார நீங்கள் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு நல்லொரு ஆதரவாக இருக்குது. நாங்கள் இப்போ போக போகிற அந்த காணியை வந்து நாங்கள் உங்களுக்கு திட்ட தெளிவாக நாங்கள் வடிவாத காட்டுற. நேற்றைய தினம் கூட ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது. ரூபன் உங்களோட தம்பியை நீங்கள் தலைமுடி வெட்ட சொல்கிறீங்க தானே நீங்கள் அப்போ தலைமுடி வெட்டலாம் தானேன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ உண்மைக்குமே அப்போ நேற்று கொமெண்ட்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்துட்டு சும்மா எப்படி இருக்கோ தெரியல அவங்களுக்கு. இன்றைக்கு பார்த்தா சொல்லுவாங்க ஃபுல்லாக நீங்கள் மூட்டை வைங்க. சரி போக மாட்டா கணக்கு கதைக்கு நம்ம போவோம்மா வாடா தசி வாடா வாங்க செல்ல கொண்டு தசி ஓ கொக்கத்தடியாம்மா கொண்டு வரீங்களே. அப்போ தசினை வந்தாம்மா நீங்கள் தூக்கி கொண்டு வாங்க நான் கொக்கத்தடியை கொண்டு போகிறேன். சரி தானே.
வாங்க. தஸ்ஸின் பல்லன இந்த கெட்டப்பில் தஸ்ஸின் பார்த்துட்டு பல்லன கேட்குறாரு என்ன தஸ்ஸின் கேட்குறாரு என்ன இது யார் 2 பேர் கேட்குறாரு என்ன நான் தான்டா பெரிய மாமான்னு சொல்ல இல்லை இது வேறு யாரோ போல கிடாக்கன்னு சொல்கிறார். ஆனால் உங்களால் கொஞ்சம் எல்லாம் துப்புராகி கொண்டு வந்துட்டேன் நம்ம என்ன அப்படி நாங்கள் கொஞ்சம் நடந்து போங்க பிரச்சனை இல்லை இல்லை இப்போ இந்த வீடியோ எடுக்கிற கேமராமேன் இருக்கிறானே கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் கொஞ்சம் பிளப் பஞ்சிப்பாடு அதான் பிரச்சனை. ஓ ஓ பின்னால் கத்தியால் கொத்துறாது. இப்போ நாங்கள் இஞ்சால தான் போக போகிறோம். கொஞ்சம் அங்கால வந்து எடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும் போட என்ன கொக்கத்தடி எஞ்சால் வச்சுட்டு போவோமாம்மா இடத்த பார்த்துட்டு வருவோமோ உள்ளே இல்லாட்டி என்ன மாதிரி இஞ்சில் இருக்கா அப்புறம் உள்ளே நான் அப்படியே இந்த சரியில் தானே வீடியோ எடுக்கிற அவங்களும் சரியில் தானே நீங்கள் இப்படியே பேக்ரவுண்ட் எஞ்சால காட்டுங்க நாங்கள் இப்படியே காய்ச்சின்னு போவோம் சரி தானே என்னப்பா கத்தி கத்தி கவனம் இந்த கொக்கை சத்தம் ஆட்ட வேண்ட நீங்கள் இந்த ஏராசன சேப்புங்கிடாக்கு சரிதானே இந்த முதற்கட்டமாக வந்து நாங்கள் உண்மையாக இந்த ஓலை எல்லாம் இருக்கல்லோ குளவியல் இருந்தால் கட்டம் சரியா எங்கள் வீடியோ இருக்கிற பொடியனை காணையில் இந்த ஓலையெல்லாம் கண்டிப்பாக இந்த மட்டையை வந்து நாங்கள் இப்போ கத்தியால் சிராஜம்னு சொன்னால் இந்த மட்டை வந்து பயன்படுத்தலை இதே கத்தி என்னம்மா ஆ கத்தியாட்ட உங்கண்டி அதான் நல்லா வெட்டுது எப்படி எங்கோட வந்தால் சில ஆபத்துகள் வந்தால் கோவிக்கக்கூடா சரியோ சொல்லுகிறீர்கள் ஆபத்து வேற கூடுமாங்க அது சண்டேன்னா தட்டைக்கிளி எல்லாம் ஒருக்க வந்து கிளிவான் உந்த மட்டை அது கிடக்கு நெஞ்சு 4-5 மணிக்குழம்பு பார்த்து இப்போ டொங்கன்னு சத்த கிட்ட பார்த்தீங்களே ஆ சரி என்ன உண்மைக்குமே நாங்கள் பறிக்கிறேன் நாங்கள் தற்காலிகமாக அங்கேயும் இறப்பு விடுவதால் கொஞ்சம் கொண்டு தர தடி ஆயிடுது அதனால தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் பயன்படுத்துவோம் வந்து எடுக்க வந்துருக்குறேன்னு நாங்கள் பாதிச்சது எனக்கு என் ஓலையில் பிடிச்சிடுங்க ஓலையில் பிடிச்சிட்டு தான் வரும் நோம்பல ஓலையை பிடிச்சிடுங்க வேறு ஆ பாருங்க எப்படி என்ன எப்படி ஆனால் எங்கே இந்த இடத்த ஓகே இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ஓலையை வந்து நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் பிடிக்க போகிறோம் சரிதானே ஓ அது கொஞ்சம் தெரியாது 6 மணி பூரா கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனை ஏமா நீங்கள் ஒரு இழுப்பான் கடவுளே ரைட் ஆனால் எங்கே இந்த இடங்கள்ல நாய்ப்பட்டி தான் கூடி போச்சு அது அப்படி இல்லை ஓடி அந்த சத்தம் கேட்டோன்னா இந்த மட்டையில் வரும் இந்த மட்டை இதுலையோ அங்கே மேலே 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 போடும் இப்படியும் போல மேலே இருந்து வந்தால் சுவமல்ல இருக்கு ஒன்றும் யோசிக்காங்க எல்லாம் வெளியலாம் எப்படி விளையாட்ட பாருங்க எப்படி இப்படி யாரும் எடுப்பாங்களே ப்ரோ கொக்கத்தடிக்காரன்டா ப்ரோ வீடியோ பார்த்தாருண்டா கொக்கத்தடி தரமாட்டார் இல்லை காணிக்காரண்ண வந்தவங்க பார்க்கணுன்னா நான் ஆசைப்படுறேன் ஓ கொஞ்சம் வேர்க்குது இல்லை தலைமுடிக்கு போனால் சலுவங்களை போட்டி கிடாக்கு அந்த கொடியை இருக்க இழுத்து கீழே விழுத்தினீங்க அந்த கொடியை ஏன் அப்படி விழுங்க இந்த கொடி எதில் அப்படி விழுங்க அந்த கொடி வாங்கிடுறேன் ஏன் தேவையில்லை அதுதான் தேடி ஒழுங்க பிடிச்ச அவ்வளோ டைம் கொடுக்க போகிற கட்டத்தை பாருங்க அங்காள் ரைட்
சரி ரைட் முதல்ல இதை நாங்கள் துப்புரா பண்ணுவோம் சரியோ சரியோ வா நில்லுங்க தச்சுங்க கத்தியை தாங்கோ தலைமுடி எல்லாம் வளர்த்தா இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் மட்டும் இல்லை இல்லை குரு நிற்க சிசியன் வேலை செய்யும் ஆனால் கருக்கு மெல்லோம்மா இதை வந்து நாங்கள் என்ன சின்ன சின்ன விட்டோணுமா என்ன குரு சிசியை மேடம் மோசமாக கிடக்கு தெரியும் தானே அதான் போட்டேன் குரு அமைச்சர் ரசிக்கணும் எவ்வளோ சோவி அம்மா ஓலை தேவை தானே ஆ ரைட் குரு கொஞ்சம் கோவப்படுறீங்களோ டைம் வேற கொஞ்சம் குரு சிசியனோட கொஞ்சம் கோவப்படுறாங்க இல்லையோ நான் தான் செய்யணும் நீட்டாக ஆ கட்சி பிடிப்பீங்களா இங்கே உண்மையாக இந்த கங்கு மட்டை இல்லாமல் வந்து உண்மைக்குமே வந்து நின்று எரியும் என்ன சொல்கிறீங்க ஆ விளக்கு மாதிரி எரியும் லாமா சார் சொல்லியாச்சு தான் கட்சி பிடிப்பீங்களோ ஷூ அன்றைக்கு இந்த புறன் படி சொன்ன மாட்டீங்க கொடுக்கான தூக்கி சத்தியமாக பொக்கெட்டுக்கு ஒதுக்கி வச்சுட்டான் தெரியுமா ஓ அது வாங்கி போ சே அது அவனுக்கு கிடைக்காது இதெல்லாம் சும்மா இதெல்லாம் திருறாமா நின்று எரியும் தெரியுமோ என்னம்மா இதெல்லாம் மணியாக எரியுமா ஒரு கிழமைக்கு எரியும் ஓ இதுதான் அடுப்பு மூட்டுறதுக்கு உண்மையா சூப்பர் இது வாங்க சொல்லி போட்டேன் ஒரு தருக்கும் கொடுக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதா இதுவளுக்கு வேணுங்க பாம்பு பூச்சியோ நிற்குமே இதுவளுக்கு பாப்போம் அதால மெதுவாக இருக்கணும் மெல்ல நட மேனி என்னாகும் இப்போ நாங்கள் உள்ள ரங்குவோம்மா என்ன நாங்கள் நடுப்பத்தைக்கு ரங்கையில இல்லை இப்போ நான் கரையாக நினைக்கிறேன் ஓ இனிமேல் தான் ரங்குவோம் ரங்கினா தான் நாங்கள் இப்போ நடுப்பத்தைக்கு ரங்கி என்ன மாதிரி என்னென்ன அதுக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள் இருக்குது பாதுகாப்பாக நாங்கள் போகலாமோ போகலாம்னு தெரியும் போவேக்காரன் என்ன பஞ்சாபியோ தசி வாங்க போய்க்கூடும் வாங்க இல்லை இல்லை அவரும் தேவை அவரான சிக்கலண்டா திருவண்ணம் அடிப்பார் திருவண்ணம் அடிக்கிற காலம் தான் பேன் வாங்க இதை வச்சுட்டு போவோம் ஆமாம் மட்டை இது கடை கட்டு ஆ இன்னும் சரி விடுங்க ஜே அங்கே பார்த்தீங்கன்னா செவப்புலனையே பார்த்தீங்களோ பக்கத்து வீட்டை இந்தா திருப்பாருங்க இதுபோல் வந்து இங்கே காட்டணும் இதுபோல் இந்த செவ்வாணிகள் வந்து இப்போ நாங்கள் பகல் இல்லோ இருக்கலா இரவு ஒரு 8 மணிக்கு புறாவு நித்திரியா போடுவேன் இது விளைய அவங்க கண்டால் நாளைக்கு போய் இதுதான் ராத்திரி பிளான் பண்ணேன் உண்மைதானே நாளைக்கு இறங்குவோம் சரிയോ ஓய் தசின் வேணும் ஆ அப்போ தசின் இதில் வெயிட் பண்ணுங்க வாரணுமா மடக்கண்டு இது இல்லைங்க இது இல்லைங்க டக்கண்டக்கா உள்ளக்கா பார்த்துட்டு வரேன் இதில் இல்லைங்க நான் இல்லை நீங்கள் இருங்க நான் வருவேன் சரி நடாங்க பாப் பின்ன
நான் இல்லை பிரச்சனைடா நான் வெளியிலேருந்து சமாளிப்பேன் இல்லை நான் நிற்க முடியாது போட்டாங்க. ஆனால் குருவை விட்டு விஷயம் போக மாட்டேன் அது உங்களுக்கு தெரியாது தலைமுடி இருந்து படுற பாடு மனுஷனுக்கு தலைமுடியில் எதுவும் கொலை பிடிச்சேன்டா ஒரு கிழமை கால் வராது உண்மையா இதுக்குள்ள ஒரு உலகமே இருக்கப்பா எல்லாம் கொழுவுதப்பா கடன் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலவ குருவுக்கு கோபம் வந்துட்டா டக்கர் திருவிழா கிடங்கோ குருவுக்கு கோபம் வந்துட்டு பாத கொலுசு சத்தம் டாரி ராரே ராரா ரா ஆனா பரவாயில்ல போல இடையிலே இருக்கா போயிட்டு தான் வந்திருக்கீள் போடாங்க தவிர எனக்கு இல்லையோ என்ன உந்த ஆட்டம் மாறுறீரு என்ன கிடைச்சா உங்களுக்கு ஒரு சாதுவா கட்டி தூக்கணும் போட ஆ ரைட் அம்மா அடுங்க அதை செய்த இல்லை இதுக்கு பெருசாக வர ஒன்று இல்லை போட அவசரப்பட்டு வந்துட்டேன் போலே அம்மா கத்தி கத்தி என்ன கூறு கை கவனம் கத்தி அவ்வளோ கூறு இல்லை கை கவனம் ஓ ஓ ஓ ஆனால் ஜெயரா சொன்னேன் அப்படி இல்லை இந்த கத்தியில் அதுவும் கேட்டால் கொடுத்து விட்றாங்க கையால் கூட வெட்டி கேட்க மாட்டேன் அந்த கத்தியை. அம்மா என்ன பிளான் இல்லை இழுத்து காட்டுற சரி புறாவைத்தான் இழுக்கணும் நீங்கள் ஓ அதுவும் கொக்கத்தில் இழுத்து பிராட்டி விட்டால் முழு மரம் முறிஞ்சு விட்டுரும் அம்மா சாதுவாக இந்த உடம்போடு இருந்து கொண்டு தள்ளாடி கொண்டு நிற்கிறீர்கள் உங்கள் பாரு விளையாட்டு தச்சன் அதில் மதில் கிட்ட போய் நில்லுங்க உள்ளே வரக்கூடாதுண்ணே அதிலே நில்லுங்க எதுவும் பிரச்சனை டக்குன்னு அண்ணா மாமாவுக்கு ஒரு சிக்னல் தரணுமே சரி நாங்கள் வருவோம். அம்மா வச்சாலும் எங்கேயும் குடிச்சு விட்டுருவா அப்பா ஓ அம்மா முதுக்கில் பெருசாக தடியண்டு இல்லை போல அம்மா அது விடுங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கி போட்டு தாங்க அம்மா சுண்டை சரி நீங்கள் டக்கு டக்குன்னு எல்லாம் இப்போ முடிச்சு போடுங்க சரியோ கோட்டாளியாளி என்னண்டு இது கோடாளி எல்லாம் கொத்தோணும் ஆமாம் இது இல்லை பெருசா பிறகு பிறகு வர அம்மா நீங்கள் இழுக்க மாட்டீங்க கொண்டாங்க அம்மா கொண்டாங்க இல்லை கொக்கத்தில் முடிஞ்சிடும் பாடாளுக்கோணும் அந்த தலப்பு போட்டா எனக்கு மேலே ஓ என்ன சொல்ல அடிச்சிருந்தோமோ ரைட் இல்லைங்க டக்குன்னு பாருண்ணா ஆறு இந்த இதோ நாங்கள் இப்போ மேடைக்கு சென்று விடுவோமா குருவா குரங்க எல்லாம் கொழி பிடிச்சிட்டல்லேப்பா கொழி பிடிச்சிட்டல்ல இதில் போடோ பன் பாருண்ணா எனக்கு ஒரே பயம் என்ன சொல்லுங்க தலைமுடியில் இவ்வளோ காலம் தலைமுடி வளர்த்தேன் நான் சேதங்களையும் கொலையை பிடிச்சிடுமல்லோ அதான் பயப்படுறேன் சரியா பன் ஷி ஷி சரியா 1 2 ஒக்கத்தடி வந்து மூத்திர அடிச்சு விட்டுருவோம் இல்லைம்மா சத்தம் கலராதோ இல்லை இல்லை ஆள் இல்லை இது வரா இது வரா ரைட் ஓகே அதை நாங்கள் என்ன செட்டப்பா
வெட்டி கொண்டு போ. சரி இருண்டுட்டல்லோ, டைம் ஆச்சு. என்ன சொல்கிறீங்களம்மா? மிச்சத்தை நாளைக்கு பகல் பார்ப்போம். என்ன பகல்லையும் வரையிலாம் பகலில் பார்த்தா செத்து போகும். அது கறி பக்கை காட்டு பக்கைன்றது எவ்வளோ நாள் ஏசிடுவோம் வாழ்றீங்க. அம்மா தமிழ்லாம் சொன்னானம்மா. இல்லை விடுங்க, அதை விடுங்க. உடம்பு நாளைக்கு இதோட இல்லை வாய்மாய் விட்டு உடம்பு தான் முக்கியம். சரியான வக்கி அடிக்கலையப்பா. இப்போ மத்தியானம் தான் இப்படி இருக்கிற காட்டுக்குள்ள. சரி ஓகேண்ணே. நார்மலாக இப்போ சுற்றி பார்த்தீங்களாண்ணே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பத்தியை பார்த்தீங்களாண்ணே? உண்மையா சுற்றி பாருங்க, சுற்றி காட்டுங்க ஃபுல்லாக. சொல்லியா வெண்ணி காட்டு ஊற்று போடும். இல்லை இல்லை, உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு தெரியாது தெரியுமா, இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் மாதிரி நீட்டாக இருக்க மாட்டேன் எதிர்பார்க்கவே. நான் நினச்சேன் ஃபுல்லாக எல்லா இடமே வந்து பத்தியாக தான் இருக்க மாட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்ல வடிவாக கிடையாது. இந்த கத்தி எடுங்க மறந்துடுவீங்க. இங்கே நான் தலைமுடி வெட்டட்டோ இந்த மாதிரி இப்படி விட்றா வடிவாக இருக்கும். நீங்கள் அப்படி இப்படி எடுத்து விடாங்க, முன்னுக்கு விட்டா தான் மாதிரி. இப்படியா போய் சரலாமே கிடக்கு இப்படி எடுக்க. சரி ஓகே உறவுகள். ஓ மை காட். இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ கத்தி வந்து எங்கேட்டு என்னண்டு கத்தி வேணா கடையில் வாங்கலாம். அன்புடைய கூடாது. ஓ அன்புடைய கூட அன்புடைய கூட என்னத்துக்கான இந்த விளக்கம் சொல்கிறா சொல்லுங்க. அப்போ கத்தி எங்கண்டே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரட்ட. அப்பமா அந்த வண்ணியர் என் அப்பு அப்பமா என்ன பரவாயில்லை. அப்பமா அடிக்கடி வருவா. கத்தி 300 200 போட்டு விதுசன் கேட்டவன்னு ஒரு உங்களை வச்சு ஒரு பாட்டு படிக்கணும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் டைம் இல்லாமல் போயிட்டேன். நான் சொன்னேன் நாளைக்கு நான் சொன்னான் கூட்டிக்கொண்டு உங்களை ஒரு கிழமைக்கு வச்சுட்டு ஒரு கிழமை விடுங்க எங்கள்கிட்ட. இல்லை கொண்டாக்கான சரி நான் குடியான் சரி. அங்கே எதுவும் குறைஞ்சா எங்கள்கிட்ட வாங்கும். சரிதானே? பாசம் குறைஞ்சா போகும். சரி சரி விழுக்கணும். இல்லை நுழம்பு கடிக்கல டைமு பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சு. அதுதான் பிரச்சனை. இல்லை உண்மைக்குமே வந்து அன்பு அன்பு. ஓ இல்லை இப்படி நான் என்னத்துக்காண்டி சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மைக்குமே எவராக இருந்தாலுமே ஒரு அன்பு, உண்மையான ஒரு அன்பு தான் வேணும் மனுஷன். அப்புறம் தான் அந்த அன்புக்காண்டு தான் நாங்கள் வந்து உண்மையாக வந்து பழகிறது. அன்புக்கு 4 மணி பாட்டு கூட படிச்சாங்கன்னா எங்க எடுங்க இப்போ படிக்கிறாரு. இப்போ சொல்கிற மாதிரி உங்களை கூட பயனாத்தினா கூட பாட்டு ஒரு மணி அந்த பாட்டை எடுங்க. வேலை மாட்டா ஒரு சின்ன ஒரு பேர் எனக்காண்டு இல்லை ஒரு வரியை கடுத்துட்டு போங்க. ஒரு மணி இடரிட தொடுத்திட ஓங்காரம் அவன் நின்று தளித்திட ஒரு மணி நான் பாட்டு தான் படிக்க சொன்னேன். என்ன கதைச்சிட்டு போறீங்க? என்ன சரி உறவுகளே சரி எப்படி என்று இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் போது நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம். உண்மைக்குமே அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது தான் வந்து நாங்கள் பொதுவாகவே வந்து நாங்கள் இப்படித்தான் வந்து வீட்டில் வேலை செய்கிறோம். நாங்கள் அப்போ இப்போ தான் இந்த யூடியூப் ஒன்றால் எல்லாத்தையும் வந்து உறவுகளுக்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக கிடக்கு. சின்னல இருந்தே நாங்கள் இப்படித்தான் ஒரு காணிகளுக்கேம் பிறகு சின்ன பிள்ளையா இருக்கேன் பொறுக்கி எங்களுக்கு தந்துருக்கினேன். இவைகளெல்லாம் நானும் கூட்டி கொண்டு வந்து எல்லாம் அடுக்கி போட்டு தூக்கி கொண்டு வந்து சின்னனுக்கு ஆக மோசம். உண்மையாக இப்படியான ஒரு கட்டு மரங்கள் இருந்தால் ஏறி போடுவோம் மேலே. உண்மையாக கொப்பெல்லாம் நிற்பேன். சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் எத்தனை தடவை நான் விழுந்துருக்கிறேன் தெரியுமா? உண்மையா சீரியஸா? இல்லை சின்ன வயசுல வந்து தெரியும் தானேம்மா. பெற்றோர்கிட்ட கதையை கூட சின்ன வயசுல வந்து அறியாத வயசுல கேட்க மாட்டோம் நாங்கள். இங்கால டைம் கூடிக்கொண்டா போகுது. ஆனால் கோடாலை கொண்டு வந்தால் தரைச்சிருக்கலாம் மரங்களே இல்லையான்றீங்களோ? அதை பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் தேடிக்கொண்டு தெரியும் காணிக்காரர் யாருன்னு தெரியாம கழிக்கலாமே. ஓ சம்பளம் கொடுக்கும். நாங்கள் நீட்டாக துப்புராய்க்கு வரோம். பின்ன நாங்கள் நுழம்பு ஊற்றிக்கொண்டாங்க கிடக்கு. நுழம்பு வந்து நுழம்பு வந்து ஏற்கனவே அம்மா ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தா காய்ச்சல் இந்த இதுவால் என்ன நெஞ்சு குத்துறாள். அப்புறம் எனக்கு தான் காய்ச்சல் பேர் இந்த நுழம்பால் அப்புறம் நான் காய்ச்சல் கிடக்கணும் தெரியாது. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடியும் வளர்த்தது தானே. ஓ சரியான மாதிரி வைக்க கிடக்கு கொஞ்சம். என்ன கோவை சரலாம் சோத்து போகிறோம். இது என்னண்டா சரி. அப்போ உறவுகளே
கொஞ்சம் நாங்கள் அலட்டுறதாக உங்களுக்கு இருக்கக்கூடாது வந்து என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் பெம்பலாக கதைக்கிற நாங்கள் இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இதனை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் பாய்.